அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். இன்றைய திரைவிமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வெப் சீரிஸோட விமர்சனம். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்கிற ஸ்குட் கேம்ப் சீசன் 2 இதோடைய விமர்சனம் தான். இது ஒரு வெப் சீரிஸ்னு எல்லாருக்கும் தெரியுமா, ஒரு பெஸ்ட் வெப் சீரிஸு. சீசன் 1 வந்து ஒரு சூப்பர் ஹிட் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். அதோடைய ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பிள்ளைகள் விளையாடுற விளையாட்டை எடுத்து ஒரு சீரியஸாக விளையாட வச்சு ஒவ்வொருத்தராக கொண்டுட்டு லாஸ்ட்டில் மிச்ச மீதியில் ஒருத்தர் மட்டும் மிஞ்சுறாரு. இதுதான் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் அந்த ஸ்குட் கேம்ப் சீசன் 1 கதை. சீசன் 2ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு வந்துட்டாரு. இந்த ஸ்குட் கேம்பை நடத்துறது யாரு? இவங்கள வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு இவர் திருப்பி மறுபடியும் அந்த கேம்ப்குள்ளே போறாரு. கேம்ப்குள்ளே போயிட்டு என்ன நடக்குது? இதுதான் கதையின் திருப்பம் என்ன? இதுதான் வெப் சீரிஸ் சீசன் 2 கதை. நீங்க வந்து ஸ்குட் கேம்ப் சீசன் 1 பார்க்கையில எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்ததோ, அது ஸ்குட் கேம்ப் வெப் சீரிஸ் 2ல உங்களுக்கு கொஞ்சம் டிஸப்பாயிண்டட் தான் ஆகும். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது குடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் திரைக்கதை. இந்த சீரிஸை பத்தி சொல்லப்போனா, மொத்தம் 7 எபிசோடு இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் 50 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர் தாக்கு பிடிக்குது. ஏறத்தாழ ஒரு நார்மலான வெப் சீரிஸ் தான். ரொம்ப டியூரேஷன் வைஸும் ரொம்ப வளவள கொழகொழப்பு இல்லாம டீசென்ட்டான வெப் சீரிஸ் தான். தமிழ் டப்பிங் ரொம்ப பெட்டரா இருந்தது. விஎஃப்எக்ஸ் காட்சிகள் இருந்தாலும் எல்லாமே பெட்டராகவே இருந்தது. முக்கியமாக சொல்லப்போனால் சீசன் 1 கம்பேர் பண்ணையில சீசன் 2 ஒரு படி கீழே தான் இருக்குது. ஓகே, இந்த வெப் சீரிஸ் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு முறை பார்க்குறதுக்கு ஒரு உகந்த தகுந்த வெப் சீரிஸாக தான் இந்த ஸ்குட் கேம்ப் 2 வெப் சீரிஸ் உங்களுக்கு இருக்கும். ஃப்ரீயாக இருந்தால் போயிட்டு பாட்டுவாங்களேன். அனைவரோட ஆக்டிங்குமே ரொம்ப பெட்டராக இருந்தது. அவ்வளோதான்பா, வேறு என்ன சொல்கிறது. ஓகே, மீண்டும் உங்களை இன்னொரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் பிரபாகரன். டாடா பாய்.